ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம போன்ஸ் ஆஃப் தி அப்பர் லிம்ப். இப்போது நம்ம அப்பர் லிம்பில் இருக்க ஃபர்ஸ்ட் போன், அதாவது த கிளாவிக்கல், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். த கிளாவிக்கல். நம்ம அப்பர் லிம்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனே வந்து கிளாவிக்கல் தான். அந்த கிளாவிக்கல் வந்து லாங் போன். இந்த கிளாவிக்கலோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரை வந்து சப்போர்ட் பண்ணும். அது ஷோல்டரை சப்போர்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பாடியிலேருந்து ஆர்ம் வந்து தனியாக ஸ்விங் ஆகுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. தென் இந்த கிளாவிக்கல் பார்த்தீங்கன்னா ஸ்கேப்புலா, ஆர்ம், ஃபோர் ஆர்ம் அண்ட் ஹேண்ட், இந்த 4 பார்ட்டியும் வந்து பேர் பண்ணுது. இந்த 4 போனோட வெயிட் வந்து கிளாவிக்கலால் மட்டும் வந்து பேர் பண்ண முடியாமல் இந்த 4 போனோட வெயிட்டை வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டர்னமுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடும். ஓகே, இந்த டோட்டல் அப்பர் லிம்போட வெயிட்டே வந்து ஸ்டர்னமுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடும். அப்புறம் இந்த கிளாவிக்கலோட ஒரு மெயின் பார்ட் இருக்குது. ஓகே, ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இருக்குது. அந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் பேர் என்ன? த ஷாஃப்ட் அண்ட் இட் ஹேஸ் 2 ends. ஓகே, அது பேர் என்னென்னா லேட்ரல் அண்ட் மீடியல் எண்ட். நம்ம கிளாவிக்கலுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குது. த கிளாவிக்கல் இஸ் அதர்வைஸ் நோன் as த பியூட்டி போன். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். த கிளாவிக்கல் இஸ் அ லாங் போன். இட் சப்போர்ட்ஸ் தி ஷோல்டர் ஸோ தட் த ஆர்ம் கேன் ஸ்விங் கிளியர்லி அவே ஃப்ரம் த ட்ராக். அதை நான் சொன்னாலே பாடியிலேருந்து தனியாக வரும். ஓகே, தனியாக ஸ்விங் ஆக முடியும் நம்ம ஆர்ம் பார்ட். நெக்ஸ்ட், த கிளாவிக்கல் transmits the weight of the limb to the sternum. The bone has 2 cylindrical parts called the shaft and 2 ends, lateral and medial. Fine. நெக்ஸ்ட் நான் இப்போ சொல்கிறேன் லேட்ரல் அண்ட் மீடியல்னு இருக்குல்ல, அது என்னென்னா த பார்ட் அவே ஃப்ரம் த பாடி இஸ் நோன் as தி lateral side, which is lateral 1/3 in this, and the part seen in the medium plane of the body, okay, medium plane of the body is known as the medial end. Okay, மீடியல் எண்ட். இப்போது நீ இங்கே பாருங்கள், ஷாஃப்ட் சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஷாஃப்ட் இட்ஸ் டிவிசிபிள் இன்டூ த லேட்ரல் 1/3 அண்ட் த மீடியல் 2/3. ஓகே, இது லேட்ரல் 1/3 அண்ட் மீடியல் 2/3 அண்ட் திஸ் பார்ட் இஸ் கால் தி ஷாஃப்ட். ஓகே, இந்த பார்ட்டு தான் வந்து ஷாஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஓகே, இது வந்து lateral 1/3 and these are medial 2/3. okay, medial 2/3. okay, fine. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷாஃப்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். The lateral 1/3 of the shaft is flattened from above downwards. It has 2 borders, anterior and posterior. ஓகே, நம்ம ஷாஃப்டை பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இதில் வந்து 2 பார்டர்ஸ் இருக்குது. ஓகே, என்னென்ன பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். இந்த பார்டர் இருக்குல்ல, அப்வர்ட்ஸாக இருக்குது, அப்வர்ட் கான்கேவாக இருக்குல்ல, இதுதான் வந்து ஆன்டீரியர் பார்டர். அண்ட் போஸ்டீரியர் பார்டர் வந்து கான்வெக்ஸ் பேக்வர்ட்ஸ். ஓகே, இதான் வந்து anterior and posterior. Now let me tell you clearly. It has 2 borders, anterior and posterior. The anterior border, okay, this is the anterior border which is concave forwards, and this is the posterior border convex backwards. ஓகேங்களா, next, this part of the bone has 2 surfaces, superior and inferior. okay, this part of the bone the clavicle has the 2 parts which is superior. This part is called superior front, and the back part, okay, the back part is called inferior. okay, inferior. okay, inferior. okay, next,
The superior surface is subcutaneous and the inferior surface presents an elevation called conoid tubercle and a ridge called the trapezoid ridge. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் சுப்பீரியர் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த சுப்பீரியர் சர்ஃபேஸ் வந்து ஒரு சப்குட்டேனியஸ்னால் ஒன்றுமே கிடையாது, which can be situated under the skin and can be felt by an human, okay, or us. ஓகே, ஸ்கின்க்கு அடியில் இருக்கும், ஸ்கின்க்கு கீழே இருக்கும். அது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த போன் இருக்கிறத ஃபீல்னால் எப்படின்னா, அது இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தென் we can touch it. நீங்கள் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக உங்களோட நெக்குக்கு கீழே அந்த ஷோல்டர் ஜாயின்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகும் பார்த்தீங்களா? லைக் நெக்குக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் போன் மாதிரி சம்திங் லைக் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டெல்லாம் லைட் கர்வ்டாக வச்சுருக்கும். லைக் ரொம்ப போனியான பர்சன்ஸில் பார்த்தோன்னா we can see it very clearly. அதுதான் வந்து clavicle bone. ஓகே, அதுதான் வந்து superior surface, which the superior surface is subcutaneous, it's subcutaneous throughout, which means it is situated under the skin and can be felt. Next, the inferior surface. Now I am going to tell you about the inferior surface, which is back side. அந்த inferior surfaceல பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் இருக்குது. ஓகே, அந்த எலிவேஷன் பேர் என்ன? கொனாய்ட் டியூபர்க்கல். ஓகே, இந்த எலிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கொனாய்ட் டியூபர்க்கல். தென் இன்னொன்று ரிட்ஜ் இருக்குது. அந்த ரிட்ஜ், இதோ இந்த ரிட்ஜ் இருக்குது பாருங்கள், இந்த ரிட்ஜ் பேர் தான் ட்ரெபிசாய்ட் ரிட்ஜ். ஓகே, இந்த ரெண்டு இது இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஓகே இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த ரிட்ஜும். தென் ஒரு டியூபர்க்கல், கொனாய்ட் டியூபர்க்கல் இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். அண்ட் ஒரு சப்குட்டேனியஸ், ஓகே, ஒரு ஃப்ரீ லிகமெண்ட்ஸ் லைக் எதுவுமே இல்லாமல் இந்த சுப்பீரியர் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சுப்பீரியர் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, it looks so smooth if you touch it, and if you touch it also it will be very smooth layer than the superior surface. Inferior surface have some ridges and conoidal tubercles. okayங்களா? Like, let me tell you clearly, the superior surface is subcutaneous and the inferior surface presents an elevation called the conoid tubercle and a ridge called the trapezoid ridge. Right. Here is the picture of anterior and posterior borders. Like I have told you before, see here, this is the anterior border which is concave upwards. Okay, and this is the posterior border which is convex backwards. Okay, and this is the part which I told shaft. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், these are glues and trapezoid ridge. Okay, then here will be that conoid tubercle. Okay, yeah, here also it's உல்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைட் சைடு, yeah, it's left side thing. So sternal end, medial end, yeah, this is right side, right hand இது. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா conoid tubercle இங்கே இருக்குது, trapezoid tubercle will be here and here will be a subclavian clue. ஓகே, இந்த பார்ட், இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இது. ஓகே, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் இது அண்ட் த அதர் சைடு இஸ் ரைட் சைட். இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கொனாய்ட் அண்ட் ஹியர் இஸ் தி what's that, trapezoid ridge. And here if you see here it's right, you can see it very clearly, acromial end. The lateral oda another name வந்து acromial, இது the other name for lateral end oda other name தான் acromial. Then medial end oda other name தான் வந்து sternal. medial oda other end வந்து sternal. Okay, fine. See here, நான் சொன்ன ஆன்டீரியர் வந்து இருக்குது, போஸ்டீரியர் இருக்குது, தென் superior surface will be soft, then inferior surface has a trapezoid ridge, then conoid tubercle, everything is placed here.
Okay, now it's the medial two-thirds of the shaft. Okay, the medial two-thirds of the shaft என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த medial two-thirds of the shaft is full of round. Okay, இந்த shaft ஃபுல்லாகவே medial two-third வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இட்ஸ் செட் டு ஹாவ் 4 சர்ஃபஸஸ். ஓகே, இந்த மீடியல் ஷாஃப்ட்டுக்கு வந்து 4 சர்ஃபஸஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சர்ஃபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் சர்ஃபஸ் is convex forward. இதான் வந்து anterior surface which is concave forwards and the posterior surface is smooth. இங்க பாருங்க, this is posterior surface which is smooth. ஓகே, this is posterior surface ஸ்மூத்தாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து anterior பாருங்க, anterior surface is concave forwards. ஓகே, நெக்ஸ்ட் the superior surface, third surface வந்து superior surface. superior surface is rough in its medial end. ஓகே, இது வந்து superior surface ரஃப்பாக இருக்கும். ஓகே, இந்த superior surface வந்து rough in medial ends. Then the inferior surface has a rough oval impression at the medial end. ஓகே, இந்த superior the inferior surface, okay, superior surface வந்து ரஃப்பாக இருக்கும்னு சொன்னேன். தென் இந்த inferior surface என்னென்னா இந்த லாஸ்ட் எண்ட் மீடியல் எண்டில் வந்து ஒரு லைக் ஒரு ரஃப் ஓவல் இம்ப்ரெஷன் இருக்கும். ரஃப் ஓவல் இம்ப்ரெஷன் will be there in the inferior surface of the medial shaft. Okay, let me tell you again. First, the anterior surface is concave forwards. This is the anterior this is the anterior surface which is concave forwards, and this is the posterior surface which is smooth, and this is the superior surface rough in its medial end. Okay, rough in its medial end, and this is the inferior surface has a rough oval impression in its medial end. ஓகேங்களா, இதுதான் வந்து உங்களோட நான் சொன்ன மீடியல் எண்ட், மீடியல் 2/3 of the shaft ஓட explanation. Okay, next, the lateral half of this surface has a longitudinal subclavian groove. ஓகே, நான் சொல்கிறேன். இங்கே வந்து இதுதான் வந்து longitudinal subclavian groove இங்கே தான் வந்து இருக்கும். longitudinal subclavian groove will be placed here. இது okay, right. Let me tell you again. The shaft is divisible into two layers, into the lateral 1/3 and the medial 2/3. First, let me tell about the medial 2/3. The medial 2/3 of the shaft is round and said to have 4 surfaces. The superior surface is rough. Okay, the superior surface the anterior surface is concave forwards, and the posterior surface is smooth, and the superior surface is rough in its medial end. Okay, rough in its medial end. The inferior surface has a oval impression. Okay, oval impression in its medial end, and the lateral half of this surface has a longitudinal groove. Okay, longitudinal groove. These are called the medial 2/3 of the shaft. Fine. Medial 2/3 of the shaft. I think it's everything clear here now.
Okay. Now I tell you about the lateral and medial ends. The lateral is otherwise known as acromial end or acromial end, which is flattened from the above downwards. It bears a facet that articulates with the acromion process of the scapula to form the acromioclavicular joint, which I have already told you. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேட்ரலுக்கு ஆல்ரெடி வந்து இன்னொன்று நேம் இருக்குது, அதோட பேர் தான் வந்து acromial end, which is flattened from the above downwards, convex. ஓகே நான் சொன்ன மாதிரி above downwardsலேருந்து ஃப்ளாட்டண்டாக இருக்கும். Then it bears a facet that articulates the acromion process of the scapula to form the acromioclavicular joint. Next then the medial or otherwise known as sternal end, which is quadrangular. இந்த acromial end பார்த்தீங்கன்னா லைக் quadrangulaராக இருக்கும் and articulates with the clavicular notch of the manubrium sterni to form sternoclavicular joint. இது என்ன பண்ணுன்னா வந்து clavicular notchோட வந்து manubrium sterni ரெண்டும் வந்து ஒன்றாகி என்ன பண்ணுன்னா sternoclavicular joint வந்து ஃபார்ம் பண்ணும். லைக் லேட்ரல் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா acromioclavicular joint வந்து ஆக என்ன பண்ணுன்னா இந்த லேட்ரல் எண்ட் வந்து இதான் வந்து லேட்ரல் வெயிட் a minute, இதான் வந்து லேட்ரல் எண்ட். திஸ் இஸ் தி லேட்ரல் எண்ட் and this is the scapula which joins to give a acromioclavicular joint and the இது வந்து acromioclavicular joint and இந்த medial sternal end sternoclavicular joint வந்து பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாவிகுலர் நாச் ப்ளஸ் மேனுபிரியம் இந்த ஸ்டர்னா இருக்குல்ல ஸ்டர்னையோட இது ரெண்டுமே சேர்ந்து வந்து sternoclavicular joint வந்து ஃபார்ம் பண்ணும். Then the articular surface extends to the inferior aspect for articulation with the first costal cartilage and here is the picture. இதோ கொடுத்துருக்கேன். Here I told that subclavian groove, இங்கே இருக்குது subclavian groove. Then this is conoid tubercle and this is trapezoid ridge. This is also known as trapezoid ridge. Shaft, acromial end. Acromial end. This is sternal end or medial end. Right. Then now I am going to tell about the side determination. The side to which a clavicle belongs can be determined from the characters like the lateral end is flat and the medial end is large and quadrilateral. நீங்கள் எப்படி வந்து சைடு டிட்டர்மைன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து லேட்ரல் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். தென் மீடியல் சைடு வந்து லார்ஜ் அண்ட் குவாட்ராங்குலாக இருக்கும் சொன்னேன். இந்த லேட்ரல் எண்டு வந்து ஃப்ளாட்டும். இப்போது வந்து நீங்கள் ஒரு போன் எடுக்கிறீங்க, எது வந்து கிளாவிகுலர் போன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. அப்போ வந்து நீங்கள் வந்து லேட்ரல் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அண்ட் மீடியல் சைடு வந்து லார்ஜ் அண்ட் குவாட்ராங்குலராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து இல்லை டச் பண்ணி ஃபீல் பண்ணாலே வந்து தெரியும் உங்களுக்கு எது ஃப்ளாட்டு லைக் இட்ஸ் சம்வாட் லைக் குவாட்ராங்குலர் அந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு டச் பண்ண இல்லை பார்த்தாலே வந்து தெரியும். அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். தென் த ஷாஃப்ட் இஸ் ஸ்லைட்லி கர்வ் ஸோ தட் இட் இஸ் convex forwards in its medial 2/3 and concave forwards in the lateral 1/3. This also you can identify by seeing and the inferior surface is grooved longitudinally in its middle 1/3. இதெல்லாம் நான் சொன்னது தான் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள் நான் இமேஜ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இதான் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஷாஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் இதான் வந்து லேட்ரல் 1/3 நான் சொன்ன மாதிரி, இது வந்து மீடியல் 2/3. now you have to see. லேட்ரல் 1/3 பார்த்தீங்களா லைக் இட்ஸ் வெரி ஃப்ளாட்டண்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியுதுங்க பாருங்கள் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த குவாட்ராங்குலரை பாருங்கள் மீடியல் லேட்ரல் ஸ்டர்னல் எண்டை பாருங்கள் பார்த்தாலே தெரியுது இட்ஸ் வெரி குவாட்ராங்குலர். அண்ட் இதை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் டேர்ன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த லாங்கிடியூட்னல் க்ரூ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து நான் சொன்ன அந்த க்ரூ. அண்ட் இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் எது சப்க்ளேவியன் க்ரூ. இது வந்து அந்த லாங்கிடியூட்னல் சப்க்ளேவியன் க்ரூ. அண்ட் இது வந்து பேக் சைடில் இருந்துச்சுன்னா இது வந்து லைக் வாட்
இன்ஃபீரியர் உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து பாருங்கள் ஸ்மூத்தாக ரஃபாக இருக்குது. ஓகே, இந்த சைடு வந்து தான் ரஃபாக இருக்கும். அண்ட் திஸ் ஆல் வில் பி சம்வாட் ரவுண்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் எது ஆன்டீரியர், எது போஸ்டீரியர், எது வந்து லேட்ரல், எது வந்து மீடியல் எண்ட். ஓகே, நெக்ஸ்ட் peculiarities of the clavicle. It is the only long bone that lies horizontally, like yes, or in the கிளாவிக்கல் மட்டும் தான் வந்து ஹாரிசான்டலாக வந்து லை பண்ணும். லைக் அதர் ஆர்ம் போன், ஃபோர் ஆர்ம் அதெல்லாம் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் ஆல் வெர்டிக்கல் இன் ஷேப். Okay, situated vertically. Next, it is subcutaneous throughout. Yes, I told you before, it can be seen. Okay, can be seen or felt, and which is situated right under your skin. Then the first bone to start ossifying. Ossifying na enna? Ossification is nothing but which is the first bone to start to form. Okay, the bone which start ossifying. Okay, the clavicle is the first bone to start ossifying. Appadina ossification is nothing but to the bone formation. The clavicle is the first bone to form in your skeletal system. Next, it is the only bone which ossifies in membrane. Yeah, that's also, it's very clear in that. Then it is the only bone which has two primary centers of ossification. Next, it is generally said to have no medullary cavity, but it's not always true. Yes, generally பார்த்தீங்கன்னா medullary cavity இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, and it's not always true. Okay, it is occasionally precised by the middle supraclavicular nerve. Fine. Then attachments of the clavicle. Sure, the last part. Attachments of the clavicle. At the lateral end of the margin of the articular surface for the acromioclavicular joints gives the attachment to the joint capsule. Lateral end of the margin, okay, of the articular surface for the acromial joint gives attachment to the joint capsule. நான் சொன்னேன் தெரியுமா, லைக் what is that, the lateral endo வந்து ஸ்கேப்புலா வந்து ஜாயிண்ட் ஆகி acromioclavicular joint வந்து ஃபார்ம் பண்ணோன்னு, அந்த அட்டாச்மெண்ட் வந்து என்ன பண்ணோன்னா gives attachment to the joint capsule. அது ரெண்டும் சேர்ந்து ஃபஸ்ட்டே நான் என்ன சொன்னேன், அந்த lateral end then plus scapula இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி இந்த acromioclavicular joint வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த acromioclavicular joint என்ன பண்ணுதுன்னா joint capsule வந்து பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து at the medial end of the margin of the clavicular surface for the sternum gives attachment to. Okay, at the medial end of the margin of the clavicular surface for the sternum gives attachment to the fibrous capsule all around the articular disc posterior superiorly and interclavicular ligament superiorly. Okay, then the lateral 1/3 of the shaft, the anterior border gives origin to the deltoid. Okay, then the posterior border provides insertion to the trapezius. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த டெல்டாய்டில் எங்கே இருக்குது நான் சொல்லவே இல்லைல்ல, நான் வந்து ஷர் இங்கே பார்த்தீங்களா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து டெல்டாய்ட் மசில்ஸ். ஹியர் these two are called deltoid muscles, and this is called the trapezius muscle. Okay, இந்த ரெண்டு trapezius muscle வந்து will get on. ஓகே, வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா த மீடியல் மார்ஜினில் தான் வந்து, த மீடியல் எண்டில் தான் வந்து இது ரெண்டும் வந்து ஃபார்ம் ஆகும். Okay, the lateral 1/3 of the shaft. Okay, lateral 1/3 of the shaft பற்றி நான் சொல்ல போகிற attachment. The anterior border gives origin to the deltoid. Anterior border அதான் நான் சொன்ன மாதிரி the upper side give origin to the deltoid muscles, and the posterior lower part வந்து trapezoid muscleக்கு வந்து provide பண்ணுது. Then the conoid, tubercle and trapezoid ridge gave attachment to the conoid and trapezoid parts of the coracoclavicular ligaments. என்னன்னா இந்த கொனாய்ட் டியூபர்கலோ ட்ரிபசாய்டு ரிஜோ வந்து ரெண்டும் சேர்ந்து அட்டாச் ஆகி கொனாய்ட் அண்ட் ட்ரிபசாய்ட் பார்ட்ஸ் லைக் கொராக்கோக்ளாவிகுலர் லிகமெண்ட்ஸ்க்கு வந்து
பார்ட்ஸை வந்து லைக் இட்ஸ் கிவிங் அ பிளேஸ் ஃபார் தட். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா மீடியல் 2/3 ஆஃப் தி ஷாஃப்ட். த ஆன்டீரியர் சர்ஃபேஸ் கிவ்ஸ் ஒரிஜின் டு த பெக்டாரலிஸ் மேஜர். இந்த ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த மீடியல் 2/3 என்ன பண்ணுன்னா பெக்டாரலிஸ் மேஜருக்கு வந்து ஒரிஜின் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. தென் த ரஃப் superior surface gives origin to the clavicular head and the sternocleidomastoid. Okay, sternocleidomastoid, sorry, spell mistake there. Okay, sternocleidomastoid. Okay, இதுக்கு வந்து origin பண்ண வந்து யூஸ் ஆகுது. Then the oval impression on the inferior surface, நான் சொன்ன லைக் what I told here in medial 2/3, அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா the media gives attachment to the costoclavicular ligament. அது வந்து origin ஆகிறதுக்கு வந்து அந்த oval impression வந்து யூஸ் ஆகுது. Then the subclavian groove gives insertion to the subclavius muscle. The margins of the groove give attachment to the clavipectoral fascia. Right. And here ends our video. Thank you. If you have any doubts, please comment below, share with your friends, subscribe our channel, like our video, and if you like this video, please share to your friends. Thank you.